தம்பி, கிராஃபில் வந்து 2 டைப் கிராஃப் இருக்குடா. நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்டில் 2 டைப் இருக்கு. டேய் கவனி, அதாவது ஸ்பெஷல் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் கிராஃப். இன்னொன்று வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இது 3.15 எக்ஸசைஸு, இது 3.16 எக்ஸசைஸு. நான் அந்த ஸ்பெஷல் கிராஃப் தான் உனக்கு நடத்தியிருக்கேன். அது 10 கணக்கு வரும் மொத்தமாக, எக்ஸாம்பிளையும் சேர்த்து. எக்ஸசைஸில் 6 வரும், எக்ஸாம்பிளில் 4 வரும், மொத்தம் 10 கணக்கு. 10 கணக்கு நீ படிச்சுட்டா ஒரு கணக்கு அட்டன் பண்ணிடலாம். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் பெருசாக போகும், அதனால் பெரும்பாலும் அது தவறு நடக்கும். 3.16 தவறு நடக்கும்னா தப்பாக செஞ்சிருவீங்க. ஸ்பெஷல் கிராஃப் வந்து ஈஸியாக இருக்கும், அதனால் பெரும்பாலும் இது அட்டன் பண்ண பாரு. இது உனக்கு சிம்பிளாகவும் எழுதலாம், ப்ரீஃபாகவும் எழுதலாம், டீச்சர்ஸை பொறுத்து மாறும். நான் என்னோட மெத்தடில் சொல்லித்தரேன், எப்படி வேணால் எழுதலாம். சப்போஸ் டீச்சர்ஸ் மாற்றி சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல மாற்றிக்க, எந்த இடத்துல மாற்றணுமோ அந்த இடத்துல மாற்றிக்க. சரணே கவனி, திரும்பாத, அவன் மூஞ்சி திரும்பி பார்த்துட்டு இருக்க. இங்கே பாரு, ஸ்பெஷல் கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்பெஷல் கிராஃப்னு எடுத்துட்டோம்னா 2 டைப் இருக்கு. 2 டைப் இருக்கு. டைரக்ட் வேரியேஷன் ஒன்று இருக்கு, இன்டைரக்ட் வேரியேஷன் ஒன்று இருக்கு. டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்றது ஒன்று, இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன் தமிழில் வந்து நேர் மாறுபாடு. நேர். இது வந்து எதிர் மாறுபாடு. அதை வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ண பிறகு நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கணும், டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா அப்படின்ட்டு. சரியா? அதுக்கு முன்னாடி நீ கொஸ்டின்ல டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எழுதணும் ஈக்குவேஷன். அதாவது நம்ம பிரீஃபாக சொல்லி தந்துடுறேன், நீ தேவையான மட்டும் எழுதுனா போதும். ஒய் ப்ரொபோஷனல் டு எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒய் ப்ரொபோஷனல் டு எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொபோஷனலை எடுத்துட்டோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும், ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு சேர்க்கணும். ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு சேர்க்கணும். கே இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸு கீழே வந்து என்ன ஆகும்? கே ஒய் பை எக்ஸ். புரியுதா சொல்றது? இதைத்தான் எல்லாருமே எழுதுவாங்க ஈக்குவேஷனில். அதாவது அல்லது கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் இப்படின்னு எழுதுவாங்க. இந்த 2 ஸ்டெப்ஸ் வந்து கட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இப்படி தான் ப்ரொசீஜர். ஒய் ப்ரொபோஷனல் டு எக்ஸு, ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ். ப்ரொபோஷனல்னா நேர் விகிதம்னு அர்த்தம். சரியா? அந்த ப்ரொபோஷனலை எடுத்துட்டு ஈக்குவல் போடணும், ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அது கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துருக்கேன். கான்ஸ்டன்ட்னா மாறிலி. அதுக்கப்புறம் நீ கே கண்டுபிடிச்சின்னா டிவைடில் வந்துடும் எக்ஸு. அப்போ நீ வந்து டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்னு படிச்சுக்கோ. கே ஈக்குவல் டு என்ன படிச்சுக்கிறேன்னு, இது என்எஃப், இது எழுதுனா போதும். சரியா? மறந்துடாத, இதுதான் டைரக்ட் வேரியேஷன். சப்போஸ் இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா, மறந்துடாத, இன்டைரக்ட் எதிர் மாறுபாடு. இன்டைரக்ட் வேரியேஷன்னா ஒய் ப்ரொபோஷனல் டு 1 பை எக்ஸ்ன்னு எழுதணும். ஒய் ப்ரொபோஷனல் டு 1 பை எக்ஸ், இதுதான் இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு உள்ளது. இப்போ ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும்னா கேஎக்ஸ்ன்னு எழுதணும். அதாவது கே பை எக்ஸ், ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துருக்கேன். கே வேணும்னா இதை கிராஸில் கொண்டு போகிறோம். அப்போ என்ன வந்துடும்? கே இங்கே என்ன வந்துடும்? எக்ஸு ஒய். இதை அல்லது கே ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் ஒய். 2 விதமாக படிக்கிறோம், இதுதான் எழுதணும். டைரக்ட் வேரியேஷன்னா கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். இன்டைரக்ட் வேரியேஷன்னா கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். மறந்துடாது, 2 தான் நீ மெமரி பண்ணிக்க வேண்டியது. வேற எதுவும் இடையில உள்ளது உனக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொன்னேன். படிக்கிறாள் இருந்தா எப்படி வந்துச்சுன்னு சில பேர் கேட்பாங்க. இதுக்கு அர்த்தம் இதுதான். தெரியுதா சொல்றது? அப்போ அந்த 2 பாக்ஸை வச்சு தான் செய்ய போறேன். அந்த இருக்கு டைரக்ட், இந்த இருக்கு இன்டைரக்ட். இதை வச்சு தான் கணக்கு செய்யணும். ஓகே? சரி, நான் ஒரு 5 பாயிண்ட் வச்சு செய்வேன். நான் இருக்கான்னு பார்த்துக்கோ, சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 5 பாயிண்ட் வச்சு செய்வேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் வந்து வேரியேஷன், என்ன வேரியேஷன் சொல்லி எழுதுவேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதுவேன்.
மூன்றாவது என்னது கான்ஸ்டன்ட் எழுதுவேன். பிளாட் த பாயிண்ட்ஸ்னு எழுதுவேன். பிளாட் த பாயிண்ட்ஸ்னு எழுதிட்டு 5 பாயிண்ட் எழுதுவேன். சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன். தமிழில் தீர்வு. வேரியேஷன்னா மாறுபாடு, ஈக்குவேஷனா சமன்பாடு, கான்ஸ்டன்ஸ் அப்படின்னா மாறிலி. மாறிலி. பிளாட் த பாயிண்ட்ஸ்னா புள்ளிகளுக்குள்ள குறிக்கும் புள்ளிகள் அப்படின்னு எழுதிக்கலாம். குறிக்கும் புள்ளிகள் அப்படின்ட்டு. சொல்யூஷன் அப்படின்னா தீர்வு அப்படின்னு அர்த்தம். சொல்யூஷன் அப்படின்னா தீர்வு அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத, சரியா? இதில் வேற எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சொல்யூஷனை பொறுத்து நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா? மறந்துடக்கூடாது. ரைட்.